ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 18/3/2026. ஸ்ரீபாபா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடைகள் ஏற்படுகின்ற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் துல்லியமாக மாற வேண்டும். யார் துல்லியமாக மாற முடியும்? பதில்: ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்ளொன்று புறமொன்று இல்லாமல் பாபாவுடன் சதா உண்மையாக இருக்கக்கூடிய குழந்தைகள். ரெண்டாவது பாயிண்ட், சிவபாபாவை தவிர வேறு விஷயங்களில் ஈடுபடாதவர்கள். மூணாவது பாயிண்ட், ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடப்பவர்கள், எந்த தவறும் செய்யாதவர்கள் என்று இருப்பவர்களே துல்லியமாக, அதாவது மிகச் சரியானவர்களாக மாறுகின்றார்கள். பாடல்: குழந்தை பருவத்தை மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் 2 வரிகள் கேட்டீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை அளித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நிச்சயப்படுத்திக் கொள்கின்றீர்கள். நாம் இப்படிப்பட்ட தந்தையின் குழந்தைகளாகி இருக்கின்றோம் என்றால் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இல்லையென்றால் என்னவாகும்? இப்பொழுது சிரிக்கின்றீர்கள். நாங்கள் மகாராஜா மகாராணி ஆவோம் என்கின்றீர்கள். பிறகு கையை விட்டுவிட்டாலும் அங்கே சென்று சாதாரண மக்களாவீர்கள். நிச்சயம் சொர்க்கத்தில் வருவீர்கள். அனைவரும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்பதும் கிடையாது. யார் சத்யுகம் திரேதாவில் வருகிறார்களோ அவர்களே வருவார்கள். சத்யுகம் மற்றும் திரேதா இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என கூறப்படுகின்றது. இருப்பினும் யார் முதலில் புது உலகில் வருகின்றார்களோ அவர்கள் நல்ல சுகத்தை பெறுகிறார்கள். மற்றவர்கள் பிற்காலத்தில் வருபவர்கள். அவர்கள் எவரும் வந்து ஞானத்தை எடுக்க மாட்டார்கள். ஞானத்தை பெறுபவர்கள் சத்யுகம் திரேதாவில் வருவார்கள். மற்றவர்கள் ராவண ராஜ்யத்தில் வருவார்கள். அவர்கள் சிறிதளவு சுகத்தை தான் பெற முடியும். சத்யுகம் திரேதாவில் நிறைய சுகம் இருக்கிறது அல்லவா? ஆகவே முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் சொத்தை பெற வேண்டும். பட கண்காட்சிகளில் நீங்கள் புது உலகம் எப்படி ஸ்தாபனையாகிறது என காண்பிக்கின்றீர்கள். எனவே இதை தெளிவாக மிகப்பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். எல்லையற்ற தந்தை, ஞானக்கடல், பதீத்த பாவனர், சத்கதி வழங்கும் வள்ளல், கீதையின் பகவான் சிவன் எப்படி பிரம்மா குமார் குமாரிகள் மூலமாக மீண்டும் கலியுக சம்பூரண விகாரி கீழான தூய்மையற்ற உலகத்தை சத்யுக சம்பூரண நிர்விகார தூய்மையான சிரேஷ்டமான உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் என்ற இந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை வந்து கேளுங்கள் அல்லது புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் போன கல்பத்தை போன்று நாடகத்தின்படி பரம்பிதா பரமாத்மா சிவனின் ஸ்ரீமத் படி சகஜ ராஜயோகம் மற்றும் தூய்மையின் பலத்தால் தங்களுடைய உடல் மனம் பொருளால் பாரதத்தை உயர்ந்த பாவனமாக, அதாவது தூய்மையாக எப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவுபடுத்தி கார்டில் அச்சடிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். இந்த பிகே சிவபாபாவின் வழிப்படி ராமராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுவே காந்தியடிகளின் விருப்பமாக இருந்தது. செய்தித்தாள்களில் இவ்வாறு முழு அழைப்பும் இருக்கட்டும். பாபா சொல்கிறாங்க, பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் தங்களுடைய உடல் மனம் பொருளால் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சுயராஜ்யத்தை எடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயம் அவர்களுடைய தான் செலவு செய்வார்கள். யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கின்றது. பாரதவாசிகள் தான் 21 பிறவிகளுக்கு மிக உயர்ந்த டபுள் கிரீடம் உடையவர்கள் ஆகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் இரட்டை கிரீடம் உடையவர்கள் அல்லவா? ஒன்று தூய்மையினுடைய ஒளிவட்டம், 2வது ரத்தின பதித்த ராஜ்ய கிரீடம். இப்பொழுது எந்த கிரீடமும் இல்லை. எனவே இதை நன்கு புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, பாரதம் 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுதோ கலியுகம்.
ஆனால் அது சத்தியுகமாக இருந்தது. சத்தியுகத்தில் எத்தனை பேர் இருந்தார்கள்? சத்தியுகம் ஸ்டார்டிங்கில் 9 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. இப்பொழுது கலியுகத்தின் முடிவாகும். இது அதே மகாபாரத மிகப்பெரிய சண்டையாகும். வேறு எந்த சமயத்திலும் இவ்வாறு சண்டை நடக்கவில்லை. இதுவும் 3வது உலகப் போர் கடைசியில் நடந்தது. முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அல்லவா? இப்பொழுதோ அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். யார் கூறுவதையும் கேட்பது இல்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா? சந்தேக புத்தி உடையவர்கள் ஓடி போய் விடுகின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, பாபாவினுடையவர் ஆகிய பிறகு துரோகி ஆகக்கூடாது. நீங்கள் சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களில் நன்மை என்ன இருக்கிறது? உண்மையான தந்தையுடன் உண்மையாக இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று வைத்திருந்தால் தங்களுடைய பதவி குறைந்து போகும். தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். கல்ப கல்பத்திற்கு ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. எனவே இச்சமயம் மிகவும் துல்லியமாக மாற வேண்டும். அதில் பாபா சொல்கிறாங்க, எந்த தவறும் செய்யக்கூடாது. எவ்வளவு முடியுமோ ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நிரந்தரமான நினைவு கடைசியில் இருக்கும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. கடைசி காலத்தில் யார் பெண்ணை நினைத்தாரோ என பாடப்பட்டிருக்கின்றது. கடைசி காலத்தில் யாருடைய நினைவு வருமோ அதற்கேற்பதான் அடுத்த பிறவியும் கிடைக்கும். அதில் பாபா சொல்கிறாங்க, யார் மீது மோகம் வைக்கின்றார்களோ அவர்களின் நினைவு ஏற்படும். இன்னும் போக போக நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தில் வருகின்றீர்களோ அவ்வளவு காட்சிகள் கிடைக்கும். பாபா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் இப்படி வேலைகளை செய்தீர்கள் என காண்பிப்பார். ஆரம்பத்தில் நீங்கள் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்கள். தண்டனைகள் யார் அடைந்தனரோ அவர்கள் மிகவும் கத்தினர். இந்த காட்சி காண்பித்து அவங்களுக்கு 100 மடங்கு தண்டனையை குறைச்ச மாதிரி பாபா இங்கே சொல்கிறாங்க. பாபாவின் சேவையில் தடை வரும்படி வேலைகளை செய்யக்கூடாது. கடைசியில் கூட அனைத்தும் உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் பாபாவின் சேவையில் தடைகளை ஏற்படுத்துகின்றீர்கள். அசுர சம்பிரதாயம் அல்லவா? பாபா சொல்கிறாங்க, சிவ பாபாவினுடைய மிகப்பெரிய சபையாகும். வலதுகரமாக தர்மராஜ் இருக்கின்றார். அது எல்லைக்கு உட்பட்ட தண்டனையாகும். இங்கேயோ 21 பிறவிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. பதவி குறைந்து போய் விடுகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு தெரியாது என யாரும் கூறக்கூடாது. ஆகையால் பாபா அனைத்து எச்சரிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா சொல்கிறாங்க, பள்ளியில் முழுமையாக படிக்க வேண்டும். இல்லையென்றால் என்ன பதவி அடைவீர்கள்? எப்படி இங்கே துக்கதாமத்தில் சிலர் ஜனாதிபதியாக, சிலர் பணக்காரராக, சிலர் ஏழையாக இருக்கின்றார்களோ அவ்வாறே சுகதாமத்திலும் கூட பதவியில் வரிசை கிரமம் இருக்கும். யார் ராயல் புத்திசாலி குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் பாபாவிடமிருந்து முழு சொத்தும் அடைய முயற்சி செய்வார்கள். பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் தெய்வீக குணத்தை உடையவர் கலியுகத்தில் அசுர குணங்களை உடையவர்களாக இருக்கின்றனர். அசுர குணங்களை உடையவர்கள் தெய்வீக குணங்கள் உடையவர்களின் புகழ் பாடுகின்றார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கின்றது! இப்பொழுது நாம் எப்படி இருந்தோம், எப்படி மாறிக்கொண்டிருக்கின்றோம் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே நீங்கள் அனைத்து குணங்களையும் கடைபிடிக்க வேண்டும். சதோ குணமான உணவு வகைகளையே சாப்பிட வேண்டும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பானம் அனைத்தும் சாத்வீகமாக சுத்தமாக தேவதைகளுக்கு என்ன படைக்கிறாங்களோ அதுதான் நாம் எடுத்துக்கணுன்றார். தேவதைகளுக்கு என்ன படைக்கின்றார்கள் என பார்க்க வேண்டும். ஸ்ரீநாத் துவாரகாவில் சென்று பாருங்கள். எவ்வளவு செழிப்பான சுத்தமான உணவை படைக்கின்றார்கள். அங்கே எல்லாமே நெய்யில் தான் செய்வாங்க. அங்கே இருப்பவர்கள் வைஷ்ணவர்கள். மேலும் ஜெகநாத்புரியில் சென்று என்ன கிடைக்கிறது என பாருங்கள். அங்கே சாதம் தான் வடிப்பாங்க. அங்கே வாம மார்க்கத்தின் மிகவும் மோசமான உருவங்கள் அதாவது சித்திரங்கள் உள்ளன. அரசாட்சி இருந்த பொழுது 36 வகையான உணவுகள் கிடைத்தது. இப்போ நம்ம சத்தியுகத்தில் அரசாட்சியில் இருந்த பொழுது நம்மளுக்கு 36 வகையான உணவு கிடைச்சிது. எனவே ஸ்ரீநாத் துவாராவில் மிகவும் உயர்ந்த வகையில் செய்கிறார்கள். அதனுடைய அடையாளமாக தான் இங்கே ஸ்ரீநாத் துவாரகாவில் எல்லாமே ஸ்பெஷலாக நெய்யில் செய்கிறாங்க. பூரி ஸ்ரீநாத் தனித்தனியாகும்.
பூரி கோவிலில் தேவதைகளின் உடையில் மிகவும் மோசமான சித்திரங்கள் உள்ளன. எனவே பிரசாதம் கூட அவ்வளவு நன்றாக இருப்பது இல்லை. வெறும் சாதத்தில் மண்பானையில் படைக்கிறாங்க, நெய் கூட ஊற்றுவது இல்லை. பாரதம் எப்படி இருந்தது, பிறகு எப்படி ஆகிவிட்டது? இப்பொழுது பாருங்கள் நிலைமை எப்படி ஆகிவிட்டது. முழுமையாக உணவும் கிடைப்பதில்லை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்த பாரதம், பிறகு நடுவில் எப்படி ஆச்சு, இப்போ கடைசியில் எப்படி இருக்குது பாருங்கள். இச்சமயம் தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாகி இருப்பதால் மழை கூட முறையற்ற நேரத்தில் பொழிகின்றது. எங்கே பெய்யணுமோ அங்கே பெய்யாது. பெய்ய வேண்டிய தேவையில்லாத இடத்துல அதிகமாக கொட்டி தீக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்குன்றார். புயலும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. சூரியனின் வெப்பமும் எப்படி தாக்கும் என்று கேட்காதீர்கள். இந்த இயற்கை சீற்றங்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்களுடையது விநாச காலத்தில் விபரீத புத்தியாகும். உங்களுடையது பாபாவுடன் அன்பான புத்தியாகும். அறியாமை காலத்தில் கூட நல்ல குழந்தைகளிடம் தாய் தந்தை அன்புடன் இருப்பார்கள். ஆகவே பாபாவும் கூறுகின்றார், வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப அன்பு நினைவுகள். எவ்வளவுக்கு எவ்வளவு சேவை செய்கின்றீர்களோ அவ்வளவு நினைவுகள் கொடுக்குறன்றார். தொண்டும் செய்ய வேண்டும் அல்லவா? முக்கியமாக பாரதம், மொத்தத்தில் முழு உலகத்துக்குமே செய்யணும். பாரதத்தை சொர்க்கமாக மாற்றணுன்றார். பாரதத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. மற்ற அனைவருக்கும் முக்தியின் சொத்து கிடைக்கின்றது. அனைவரும் சென்று விடுவார்கள். ஐயோ ஐயோ என்பதற்கு பிறகு வெற்றியின் முழக்கம் ஏற்படும். பாபா சொல்கிறாங்க, இதுவே இரத்த கலரியின் விளையாட்டாகும். ஆகையால் முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பாபாவிடம் எப்போதும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக, உண்மை உள்ளவராக மாற வேண்டும். சேவை செய்பவராக மாற வேண்டும். யார் போன கல்பத்தில் எப்படி சேவை செய்தார்களோ அதனுடைய காட்சிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டு இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது சுயதர்ஷன சக்கரதாரி ஆகியுள்ளீர்கள். எப்போதும் புத்தியில் சுயதர்ஷன சக்கரம் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். 84 பிறவிகள் இவ்வாறு எடுத்தோம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். இப்போ பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்ப போகிறோம். ஆகையால் தந்தையினுடைய நினைவில் இருக்கணும், வீடும் நினைவில் இருக்கணும், சத்தியுகமும் நினைவில் இருக்கணுன்றார் பாபா. முழு நாளும் புத்தியில் இதே சிந்தனை இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் உலகத்தின் மகாராஜ் குமார் ஆகப் போகின்றோம். ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது ஸ்ரீ நாராயணன் ஆவோம். போதை ஏற வேண்டும் அல்லவா? பாபாவிற்கு போதை இருக்கின்றது. பிரம்மா பாபா பற்றி சொல்கிறாங்க சிவபாபா. இந்த பிரம்மா பாபா தினமும் இந்த லக்ஷ்மி நாராயணருடைய படத்தை பார்க்குறாரு. உள்ளுக்குள் போதை இருக்கிறது அல்லவா? ஏன்னா நாளைக்கு போயிட்டு நாம் ஸ்ரீகிருஷ்ணராக ஆவோம். இந்த சரீரத்தை விட்ட உடனே நாம் அடுத்த பிறவி ஸ்ரீகிருஷ்ணராக தான் பிறப்போம். பிறகு சுயம் வரத்துக்கு பிறகு ஸ்ரீ நாராயணராக ஆவோம் அப்படின்னு அந்த போதையிலே இருந்தார். அப்படியே ஆகட்டும், நீங்களும் மாறுவீர்கள் அல்லவா? இதுவே ராஜயோகமாகும், பிரஜாயோகம் கிடையாது. ஆத்மாக்களுக்கு மீண்டும் தங்களுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றது. குழந்தைகள் ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜ்யத்தை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த படங்களை பாபா உருவாக்குகின்றார். அதில் பாபா சொல்கிறாங்க, நாம் பாபாவின் நினைவில் இருப்பதால் உலகத்தில் ராஜகுமார் ஆவோம். அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பாகும். எவ்வளவு படிப்பீர்களோ அவ்வளவு வருமானம் இருக்கும் அல்லவா? பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் ஸ்ரீமத் படி செல்லுங்கள். ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபாவினால் நீங்கள் சிரேஷ்டமாகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பலமுறை பாபாவிடமிருந்து சொத்து அடைந்துள்ளீர்கள், பிறகு இழந்துள்ளீர்கள். 21 பிறவிகளுக்கான சொத்து அரை கல்பத்திற்கு கிடைக்கிறது. அதாவது அரை கல்பம் 2500 வருடங்கள் சுகத்தை அடைகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உள்ளும் புறமும் உண்மையாக இருக்க வேண்டும். படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது, அதாவது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஒருபோதும் சந்தேக புத்தி உடையவராகி படிப்பை விட்டுவிடக்கூடாது.
சேவையில் தடை ரூபமாக ஆகக்கூடாது. 2வது பாயிண்ட், நாம் தூய்மையின் பலத்தால் ஸ்ரீமத் படி தங்களின் உடல் மனம் பொருளின் சகயோகத்தால் 21 பிறவிகளுக்கு பாரதத்தை உயர்ந்த டபுள் கிரீடம் உடையதாக மாற்றும் சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை அனைவருக்கும் சொல்லுங்கள். பாபா வரதானம் தராங்க. சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கக்கூடிய மற்றும் சேமிக்க வைக்கக்கூடிய மாஸ்டர் ஆசிரியர் ஆகுக. சதா நாம புண்ணியத்தினுடைய கணக்கை சேமிக்கணும், மற்றவர்களையும் சேமிக்க வைக்கணும். அவங்க தான் மாஸ்டர் ஆசிரியர். பாபா விளக்கம் சொல்கிறாங்க. நாம் மாஸ்டர் ஆசிரியர்கள். மாஸ்டர் என்பதால் தந்தையின் நினைவு தானாகவே வரும். ஆக்குபவரின் நினைவு வருவதன் மூலம் நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்பது தானாகவே நினைவில் வந்துவிடும். விசேஷமாக நினைவிருக்க வேண்டும் என நாம் புண்ணிய ஆத்மாக்கள் என்று புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கவும் சேமிக்க வைக்கவும் வேண்டும். இதுவே விசேஷமான சேவையாகும். புண்ணிய ஆத்மா ஒருபோதும் பாவத்தின் 1% சங்கல்பம் கூட செய்ய மாட்டார்கள். மாஸ்டர் ஆசிரியர் என்றால் பாபாவிற்கு சமமாக சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பவர் மற்றும் சேமிக்க வைப்பவர். ஸ்லோகன்: குழுவின் மகத்துவத்தை அறிந்திருப்பவர்கள் குழுவில்தான் தனக்கு பாதுகாப்பை அனுபவம் செய்வார்கள். இன்றைய அவ்யக்த இஷாரா: ஒருவர் எவ்வளவு நிச்சய புத்தி உள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவு அனைத்து விஷயங்களிலும் வெற்றியாளராக இருப்பார். நிச்சய புத்தி உள்ளவருக்கு ஒருபோதும் தோல்வி ஏற்படாது. தோல்வி ஏற்படுமானால் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயத்தில் குறைவு உள்ளது என்று. நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினங்களில் நாமும் ஒரு ரத்தினம் என்று இதுபோல் புரிந்து கொண்டு கடந்து செல்ல வேண்டும். பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது, ஆனால் பேப்பர் என புரிந்து கொண்டு வெற்றி அடைய வேண்டும். ஓம் சாந்தி.